சண்டை நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டதாக சொல்லப்பட்ட சில மணி நேரங்களிலேயே பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறி தாக்குதலை தொடங்கியிருக்கிறதோ என்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. எல்லையோர மாநிலங்களில் ட்ரோன்கள் தென்பட்டதாகவும் ஸ்ரீநகரில் தொடர்ச்சியாக வெடிகுண்டு சத்தம் கேட்டதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி மேஜர் மதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். ஹலோ சார் வணக்கம். இப்போ இந்த ஸ்ரீநகரில் தொடர்ச்சியாக வெடிகுண்டு சத்தம் கேட்கறதாகவும் மற்ற எல்லையோர மாநிலங்களில் ட்ரோன்களை பார்த்ததாகவும் தகவல்கள் வருகிறது. இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அவங்க சீஸ்ஃபயர் வயலேட் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரோன் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்ரீநகர், குப்வாடா, பாராமுல்லா, அக்னூர், இப்போ பஞ்சாப்ல இருந்து கூட எனக்கு லைவா செய்திகள் வருது. அங்கே மீண்டும் அந்த தாக்குதலை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு உண்டான பதிலடியை இந்திய ராணுவம் கொடுத்துட்டு இருக்காங்க. ட்ரோன் மட்டும் இல்லை, அவங்க பீரங்கிகளை யூஸ் பண்ணிருக்காங்க. பீரங்கிகள் பொதுவாக ஒரு பெரிய ஆயுதம். இந்த நேரத்தில் அதை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ சீஸ்ஃபயர் வயலேஷன் அப்படின்றது இப்போ கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு. சார், இப்போ நம்ம ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே 2 நாடுகள் சண்டை நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதாக சொன்னாங்க. பாகிஸ்தான் தரப்பிலிருந்து சண்டை நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதாகவும் இந்திய தரப்பிலிருந்தும் கூட அப்படி சொல்லப்பட்டது. இப்படி சொன்ன சில மணி நேரங்கள்லேயே இப்படி நடக்குது. ஒருவேளை அவங்க தந்திரமா எதுவும் ஏமாற்று வேலை எதுவும் செய்கிறாங்களா? நம்மளை இப்படி ஒரு புறம் திசை திருப்பி விட்டு அந்த நேரத்தில் பார்த்து தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? அது மாதிரியான ஒரு நரித்தனத்தோட தாக்குதல் நடத்துற அளவுக்கு அவங்களுக்கு அந்த தகுதி இல்லை. இப்போ நீங்க கடந்த 3 நாட்கள்ல பாத்தீங்கன்னா உலகத்துல எந்த நாடுமே செய்யாததை இந்தியா செஞ்சிருக்கு. அணு ஆயுதம் வைத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்டை அந்த அணு ஆயுதம் வைத்திருக்க இடத்த தாக்குனது உலக வரலாற்றிலே எப்பயுமே நடந்தது கிடையாது. நம்ம அதை செஞ்சிருக்கோம். இது அவங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரிவினையை காமிக்குது. சீஸ்ஃபயர் வயலேஷன், அதாவது சீஸ்ஃபயர் போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படின்றது அவங்களுடைய அரசியல்வாதிகள், குறிப்பா அவங்களுடைய பிரதமருடைய அண்ணன் நவாஸ் ஷெரீப், அங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதி இராணுவத்தினர் அதை ரொம்ப வலியுறுத்தி அதன் பிறகு அமெரிக்கா கிட்ட பேசி அதன் பிறகு இந்தியா கிட்ட மன்றாடி அந்த சீஸ்ஃபயரை வாங்கினாங்க. இராணுவ தளபதி தனியா தன்னுடைய ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. இது அவங்களுடைய அரசியல் தலைமை இராணுவத்துக்குள்ளேயே பிரிவினை இருக்கிறதா காணுது. இந்த தாக்குதல் இப்போ சண்டை நிறுத்த உடன்படிக்கைக்கு பிறகு நடைபெறுவதற்கு காரணம் அங்க பாகிஸ்தான் அரசுக்கும் ராணுவத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய முரண்பாடு தான் காரணம். ராணுவத்துக்குள்ளேயே ஸ்பிளிட் இருக்குதாங்க. அவங்களுடைய இன்னைக்கு காலையில டிவி டிபேட் நான் காலையில அதெல்லாம் அவங்க சேனல் செட்டியும் நான் வாட்ச் பண்ணுவேன். அவங்களுடைய முன்னாள் ஓய்வு பெற்ற ராணுவ தளபதிகள், குறிப்பா அவங்களுடைய விமானப்படை தளபதி காலையில டிவி சேனல்ல ஒரு ஓப்பனா சொன்னாரு, இத்தனை வருடம் நம்ம கஷ்டப்பட்டு இத்தனை ஆயுதங்களை வாங்கி வச்சிருக்கோம். நீங்க இப்ப தேவையில்லாம இந்தியா கூட இந்த சண்டையை எடுத்து இது பண்ணீங்கன்னா நம்மளுக்கு we will have a territorial loss அப்படின்னு சொன்னாரு. இந்தியா இதை பயன்படுத்தி நம்ம நாட்டை 71 எப்படி பிரிச்சாங்களோ அந்த மாதிரி மீண்டும் ஒரு முறை பிரிவினையை நோக்கி நம்ம போயிடுவோம் அப்படின்ற ஒரு இது பண்ணாரு. அதுக்கு இப்ப ஒரு பாப்புலரான ஒரு சப்போர்ட்டுமே அங்க இருக்கு. அதன் பிறகுதான் இவங்க பேச்சுவார்த்தைக்கே வந்தாங்க. டிஜிஎம்ஓ, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன் அப்படின்றவர், அவர் ஒரு உயர் ராணுவ அதிகாரி. அவர் இருக்கிறது ஜெனரல் மாலிக் அப்படின்ற இன்னொருத்தர். அவர் தான் வந்திருக்கணும், சீஃபா இருக்கணும், இந்நேரம் இவர் ரிட்டையர் ஆயிருக்கணும். பட் இவர் தன்னுடைய பதவி காலத்தை நீடிச்சுக்கிட்டாரு. அரசியல் சாசனத்தையே மாத்தி 5 வருடம் நீட்டிக்கிட்டாரு. அதுல அவங்களுக்குள்ளேயே ஒரு ஸ்பிளிட் இருக்குது. ஒரு பகுதி ராணுவத்தினர் இது வேண்டாம், ஒரு கணிசமான பேர் இது வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. ஏன்னா இந்தியா கொடுத்த பதிலடி அது மாதிரி. ஆனா இந்த போரை எடுத்துனா தன்னை மீண்டும் ஒரு கோலையை நினைச்சிருவாங்களோ அப்படின்ற அசீம் முனீரோட அந்த இன்செக்யூரிட்டியும் இருக்கு. அதைதான் இப்ப நம்ம தெளிவா பார்க்கணும். இப்போ இந்த தாக்குதல் என்பது அசீம் முனீரோட வேலையா தான் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? நிச்சயமா அவர்கள் ராணுவ தளபதி. அதாவது இந்த டிஜிஎம்ஓ ஒரு புறம் பேசி இந்த சண்டை நிறுத்த உடன்படிக்கைக்கு வந்ததன் பிறகும் கூட அதை பொருட்படுத்தாம அந்த ராணுவ தளபதி இந்த வேலையை செய்யறாரு. இது ஏற்கனவே என்ன சொல்றாங்கன்னா, அங்க அவர் ஒரு போர் வெறியர் என்றும் ஒரு அதிகார பசி கொண்டவர் என்றும், ஏற்கனவே முஷாரஃப் ஒரு முறை இந்த மாதிரி கார்கில் ஊடுருவலை பயன்படுத்தி எங்க அவர் ஆட்சிக்கு வந்தாரோ அதுபோல இந்த ராணுவ தளபதிக்கும் அப்படி ஒரு ஆசை இருப்பதாகலாம் சொல்றாங்களே. அந்த ஒரு சதித்திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த வேலைகளை அவர் செய்யறாருன்னு நம்ம பார்க்கறதா எப்படி? நிச்சயமா அவங்க ராணுவத்துக்குள்ள ஒற்றுமை இல்ல. ராணுவ தளபதிக்கு ஒரு இது இருக்குது. அங்க அடுத்த லெவல் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் ஆபீசர்ஸ், அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள், அவங்க எல்லாருக்குமே பவர் இல்லாம இருந்தாலும் இந்த முறை அவங்க ராணுவத்தால வெற்றியை கொண்டு வர முடியல. நாங்க 3 நாள் இந்தியாவை தாக்கிறோம், 4 நாட்கள்ல ஜம்முவை பிடிச்சிருவோம் அப்படின்ற பேச்சு எதுவுமே
இன்னைக்கு நீங்க செயல்பாட்டுல பாத்தீங்கன்னா அந்த நாடு நெருக்கடியா நின்றுட்டு இருக்கு. ஸோ ராணுவத்தின் மேல நம்பிக்கை இல்ல, இதுக்கு மேல போனா நாடு துண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, மீண்டும் ஒரு முறை 1971 மாதிரியான நிலைமைக்கு போகக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு தான் அவங்க போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு அவங்க தரப்புல இருந்து தான் வேண்டுகோள் வந்து நம்ம தரப்புல இருந்து நம்ம கேட்கணும். இப்போ அதை குலைக்கும் விதமா நீங்க இந்த நிகழ்வை நீங்க அப்படியே எதிர்த்து எடுத்துட்டு போய் பாருங்க. நம்ம பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அமைதி பயணம் லாகூர் பஸ் பயணத்தை மேற்கொண்டாரு. அந்த லாகூர் பஸ் பயணத்தை மேற்கொண்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு நல்ல உறவுக்கு வரக்கூடிய நிலைமையில அன்னைக்கு நவாஸ் ஷெரீப் பிரதமரா இருந்தாரு. அதுக்கு எக்ஸாக்டா 40 நாட்களுக்குள்ள கார்கில் போற துவக்கி வச்சாரு பர்வேஸ் முஷரப். அதே நிகழ்வு தான் இப்ப நடந்துகிட்டு. அந்த கார்கில் ஊடுருவலை போன்ற ஒரு வேலையை தான் இப்ப அவங்க செய்யறதா நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். ஆனா இப்ப இந்தியா நடவடிக்கைக்கு நிறுத்தக்கூடாது, போர் நிறுத்தம் இருந்தா தன்னுடைய பதவி போயிடும் அப்படின்ற ஒரு அச்சத்துல அசீம் முனீரோடைய அந்த பிரஸ்டேஷன் நடந்துகிட்டு இருக்கிறதா. அதான் தன்னுடைய அதிகார பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் போரை வந்து தொடர்ந்து நடத்தணும்னு அவர் விரும்புகிறார். இப்போ நம்ம கடந்த 2 நாளாக இந்த பேட்டர்னில் தான் பாகிஸ்தான் வந்து தாக்குதல் முயற்சிகளை மேற்கொண்டாங்க. இப்போ 3வது நாளும் அதே பேட்டர்னில் தான் இருக்குது. இந்த ட்ரோன்களை வந்து எல்லையோர மாநிலங்களை குறி வச்சு வீசுறதுங்கிறது. இப்போ நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புங்கிறது எப்பவுமே செயல்பாட்டிலே தான் இருக்குமா? இந்த ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டு விடுமா? 24 மணி நேரம் 365 நாள் நம்மளுடைய மிசைல் சிஸ்டம், ஏடி டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட்டடா தான் இருக்கும். அது இதனால் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையல. இப்ப அமையறதுனால நம்ம ஊடகங்கள் எல்லாருமே அதை பேசுறோம். அது எப்பயுமே இயல்பா இருக்கக்கூடியதுதான். அந்த சிஸ்டம் அப்படின்றது இந்தியாவை பாதுகாக்கிறதுக்காக 4 அடுக்கு பாதுகாப்பு அப்படின்றது எப்பயுமே இருக்கக்கூடியதுதான். இந்த ட்ரோன் தாக்குதல் அப்படின்றது இது ராணுவத்துக்கோ நாட்டுக்கோ மிகப்பெரிய சேதத்தை கொண்டு வராது. இது பொதுமக்களை இரவு நேரத்துல பீதியில ஆள்றதுக்காக பண்ணக்கூடிய வேலை. ட்ரோனை மட்டும் வைத்தவங்களால ஒரு போரை என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. இந்த ட்ரோன் இப்ப வருது, இங்க மக்கள் இன்னைக்கு நிம்மதியா தூங்க போற நிலைமையில, ஒரு 3 நாட்கள் கழித்து நிம்மதியா தூங்க போற நிலைமையில மீண்டும் இந்த ட்ரோன் சத்தம், சைரன் சத்தம்லாம் இருக்கும்போது அந்த மக்களை மிகப்பெரிய அச்சத்தையும் ஒரு பீதியிலையும் மாத்துறது ஒரு உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதைதான் பாகிஸ்தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் விவரங்களுக்கு நன்றி மேஜர் மதன். நன்றி.